சொன்னாங்களும் புரியாத கடுப்பு கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பொறுமை ரொம்ப முக்கியம். அது என்னது? கொக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன்? அது கொக்குன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், இந்த பாக்குறவங்களும் தெரியும். ஏண்டா என்னோட வயிற்று பசிக்காண்டி அவ்வளவு பொறுமையா அந்த கொக்கு காலையில இருந்து கால் கடுக்க நிக்குதுராது. கடையில காசு கொடுத்தா கடைக்கு போகுது. புண்ணாக்கு கடை, பொறி கடலை கடை. காசு கொடுத்தா கடையில கொக்கு கறி தான் கிடைக்கும். கொக்குக்கு கருவாட்டு மண்டை கூட கிடைக்காது. அந்த மாட்டு மூளை அவ்வளவா கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? வாடாங்க. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? செத்து போட்டான். ஓ குரலி வித்தையா? ஹலோ, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்றோம். உங்க அக்கௌண்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து மாத்தி 2.5 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பிரச்சனை என்னன்னு சொல்லு. கொஞ்சம் என்ன செக் பண்ணி சொல்லுங்க. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். என் அக்கௌண்ட்ல 200 ரூபா தான் இருக்கு. என்னது, அக்கௌண்ட்ல 200 ரூபா இருக்கு? ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. ஹலோ மச்சான், கீர்த்தி இஸ்மாயில் பேசுறேன்டா. அவசரப்படாதீங்க. வண்டி பெட்ரோல் இல்லாம நடு ரோட்ல நின்றுச்சுடா. அந்த 200 ரூபால 100 ரூபா மட்டும் ஜிபே பண்ண பெட்ரோல் போட்டுக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சொல்றா மச்சான், நானே உனக்கு கால் பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. ஓ, அப்ப நீயே கால் பண்ணு. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. டீ குடிக்கூடாதாக்கும் அதை தாண்டா அப்படி சொல்றேன். என்கிட்ட காசு இல்லடா. காசு இல்லப்பா. ஏய் மச்சான், என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி பண்ணிட்டு நான் பார்த்தேன். விடுறா. உண்மையாவா? தேங்க்ஸ்டா. ஒரு டீ மட்டும்டா. என்ன பறக்கான அது? மச்சான், 5 வருஷத்துக்கு முன்னால நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம்ல? 5 வருஷம் முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இல்லையே. அதான்டா சொன்னேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன என்ன எழவியாது? அப்பாடா. என்ன சார், மெனுவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க சார். ஆஹா. ஐயோ, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அவர் ஏதோ சாப்பிடுறாரு, அதே சொல்லிக்கலாம். நான் அவர் சாப்பிடுறதே கொடுத்துருங்கண்ணா. அவர் சாப்பிட்றதா? ஆமாண்ணா. அதா? ஆமாம். சரிண்ணா. என்னண்ணா நீங்க கேட்டது அவர் சாப்பிடுறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உன்னை சாவடிக்கிறதுக்குள்ள உனக்கு கடிச்சா சேதானதா சொல்றா. அட பொம்மால. அண்ணா, கடைசி என் பொண்டாட்டியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த உங்க அம்மாவை கேட்காம உங்க பண்டாட்டியை கேட்கிறேன் நீ. எல்லா பக்கம் அணக்கட்டுறேன். சரி, உள்ளே ஒரு ரவுண்டு போவோம். அண்ணா இல்லண்ணா, இப்ப எப்படி நான் செத்துட்டா திரும்ப பிறந்து வரும்போது ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை தானே பார்க்க போறோம். என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி பாக்குறதுக்கு 25 வருஷம் ஆயிடுனா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அதானே போயிட்டு இப்ப லாஸ்ட் என் பொண்டாட்டி பாத்துக்கிறோம். ஓ, நீ அப்படி வரியா? வாமா வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. வா உள்ள வா. ஐயா, ஒண்ணா போலாம். இதுதான் நான் உங்க வீட்டுக்கு வரதே இல்ல. வந்தவரை எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்டாரா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அப்பா ஒரு நிமிஷம். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய நல்லா இருக்கேன்னு கேட்டா குறைஞ்சா போயிடுவேன். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேம்மா. அவர் எப்படிமா நல்லா இருப்பாரு? தெரியுது, நீ மூடு.
சுஜி இந்த சேரீல ரொம்ப அழகா இருக்க. ஏய் நீ என்னதான் தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் ஷாலினி உங்ககிட்ட மயங்க மாட்டான். நல்லா இருக்குல்ல, கட்டும் போதே நினைச்சேன்டா. தலைக்கு மட்டும் 4 முழத்துல மல்லிப்பூ வச்சுன்னா தேவதை போல இருப்ப. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. இருப்ப. சரி போகும்போது வாங்கி கொடு, நான் போய் பாப்பா கிளப்பிட்டு வந்துடுறேன். கிளம்பிடு. சரிடி தங்கம். ரைட்லா ரைட். உயிர் வயத்துக்கு தும்பு பூல தூக்கு மாட்டி தொங்கலாம். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. திரும்பி என்னைய பாருடா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எவனோ செய்வன வச்சுட்டான். அதான் நானா அதான் உன் போன் கூட கொடுத்துருந்தேன். கல்யாணம் பண்ண மட்டும் பொறுமை தூக்கி போட்டேன். அதான் என் போன் கூட சேர்த்தாரு. நான் கல்யாணம் பண்ண மட்டும் தூக்கி போட்டேன். அக்கா பார்த்து தேய்ச்சாச்சு, துணி துவைச்சாச்சு, இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டியதான். வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டேன். நான் வரேன்க்கா. சொல்ல மறந்துட்டேன், நாளையில இருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிச்சு. எங்க வேலை கிடைச்சது? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமே. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அனுபவமா அனுபவம். 10 வருஷம் உங்க கூட வேலை செஞ்சுட்டேன். அதுக்கு நல்ல வேலை நக்கா வேணும். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன். டிகிரி எல்லாம் முடிச்சாச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்ன MBA என்ன இந்த கல்யாணம் பண்ணி சொல்லி அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்ல? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?